முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. உரிய நேரத்தில் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தில் பாலாறு பழைய ஆயக்கட்டு பாசனமான தளி வாய்க்கால் பாசனம் மற்றும் பாலாறு படுகையின் 2ஆம் மண்டலத்தில் நிலையில் உள்ள பயிர்களை காக்கும் பொருட்டு தளி வாய்க்கால் வடபூதி நத்தம் பாசன விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் பாலாறு படுகை முன்னோடி உள்ளிட்ட வேளாண் பெருங்குடி மக்கள் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். வேளாண் பெருமக்களின் வேண்டுகோளினை ஏற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறப்பித்த உத்தரவுப்படி திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மலர் தூவி தண்ணீர் திறந்துவிட்டனர். உரிய நேரத்தில் திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கோவை, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து அதை சுற்றியுள்ள விவசாய பகுதி மக்கள் கோரிக்கையை ஏற்று உரிய நேரத்தில் தண்ணீரை திறந்துவிட்ட தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு திருமூர்த்தி மலை அணையிலிருந்து வரக்கூடிய பாசன விவசாயிகள் சார்பிலும், தளி வாய்க்கால், வடபூதனம் கிராம வாய்க்கால் பொதுமக்களின் சார்பிலும், விவசாயிகளின் சார்பிலும் நன்றியை தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதன் மூலம் கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை, பல்லடம், திருப்பூர், காங்கேயம் மற்றும் தாராபுரம் வட்டங்களில் உள்ள மொத்தம் 96,987 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும்.